உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன், ஆயுள் வரை உம்மை உயர்த்துவேன் என்று சொல்லுவேன். ஆராதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆயுள் வரை உம்மை சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஆராதிப்பேன். நான் ஆர்ப்பரிப்பேன், என் ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன், என் தெய்வமே, உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஸ்தோத்தரிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம், என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. சொல்லுவோமா? நம்பிக்கையின் காரணர், என் வாழ்வின் அர்த்தம், உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன். சபையாய் சேர்ந்து நம்ம எல்லாரும் உம்மை ஆராதிப்பேன் அப்பா, ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மையே நான் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை. எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணம், என் வாழ்வின் அர்த்தம், என்னுடைய துணையாளர், என்னுடைய ஆதரவு, எனக்கு நீர் எல்லாமே அப்பா, எனக்கு நீர் எல்லாமே. உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் வரை உம்மையே நான் ஸ்தோத்தரிப்பேன் அப்பா. என் கடைசி மூச்சு வரை உம்மையே நான் ஸ்தோத்தரிப்பேன். ஒரு சபையாய், ஒரு குடும்பமாய் ஆண்டவரை பார்த்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோமா? நம்ம ஆண்டவரை பார்த்து அறிக்கை செய்வோமா? உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஸ்தோத்தரிப்பேன், உம்மையே நான் புகழ்ந்து கொள்வேன் அப்பா. என் ஆயுள் வரை, என் கடைசி மூச்சு வரை
ஓ உம்மையே நான் சார்ந்திருப்பேன் ஆண்டவரே. எல்லாரும் என்னோட சேர்ந்து இந்த பாடலை ஆண்டவரை பார்த்து நம்ம எல்லாரும் பாட போறோம். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா. ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிருவேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிருவேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிருவேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க ஏக்கம்தான் எனது ஏக்கம், உங்க எண்ணம் தான் எனது எண்ணமையா, உங்க எண்ணம் தான் எனது எண்ணமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, உங்க பாதம் தான் எனது தஞ்சமையா, உங்க பாதம் தான் எனது தஞ்சமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். எத்தனை இடர் வரட்டும் அது என்னை பிரிக்காது, எத்தனை இடர் வரட்டும் அது என்னை பிரிக்காது. உமக்காய் ஓடிடுவேன், உற்சாகமாய் உழைத்திடுவேன், உமக்காய் ஓடிடுவேன், உற்சாகமாய் உழைத்திடுவேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா எல்லாரும் பார்க்காதவரை பார்த்து ஓ என்னப்பா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க இல்லாம, இனி ஒரு வாழ்வு இல்ல நீங்க, உங்க பாதம் தான் எனது தஞ்சமையா, உங்க பாதம் தான் எனது தஞ்சமையா. ஏசப்பா என்னப்பா செய்ய
ஏசப்பா 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 என்னப்பா செய்யணும் அப்பா நீங்க சொல்லுங்கப்பா எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா அப்பா எங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா அடுத்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா எங்க குடும்பத்துல நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்கப்பா உங்க ஊழியத்துல நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்கப்பா எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்கப்பா குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுங்கப்பா ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்கப்பா ஏசப்பா ஏசப்பா என்னப்பா நான் செய்யணும் உமக்கு விருப்பமா என்னப்பா நான் செய்யணும் என் குடும்பம் என்னப்பா செய்யணும் என் பிள்ளைகள் என்னப்பா செய்யணும் ஏசப்பா சொல்லுங்கப்பா செஞ்சிடுங்க ஏசப்பா சொல்லுங்கப்பா செஞ்சிடுங்க உங்க ஆசைதான் உங்க ஆசைதான் எனக்கு எந்த ஆசையும் இல்லப்பா உங்க விருப்பம்தான் எனக்கு அப்பா உங்க விருப்பம்தான் எனது விருப்பப்பா உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடும் சொல்லுவா ஏசப்பா அப்பா, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் கைகளை உயர்த்தி அவரை பார்த்து நான் என்ன செய்யணும்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா
மறந்து வாழ்ந்தவன் நான். உம்மை மறுதலித்தவன் நான். இதை உலகே அறியும். உறவாக என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாமல் சொல்லுவோமா? உறவாக இல்லப்பா, நீ உறவாடி. நீர் உறவாடி. நீங்க இல்லாமல் எப்பொழுது உதவாக நீர் உறவாக என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாமல் இன்னொரு முறை சொல்வேன். உறவாக நீர் உறவாடியே. நீங்க இல்லாமல் எப்பொழுது பிரியாதே. நீங்க இல்லாமல் எப்பொழுது நீங்க இல்லாமல் தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்க நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாமல் என் உலகம் உதவாத என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. நீங்க இல்லாமல் பிடிக்காதே. நீங்க இல்லாமல் என் உலகம் பிடிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுவோம் அவரை பார்த்து. தேவகுமாரா, தேவகுமாரா நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான். எல்லாரும் சொல்லுவோமா? உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உறவாத என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாமல் பிரியாதே. உறவாத என்னில் நீர் உறவாடி. நீங்க இல்லாமல் பிரிக்காதே. நீங்க இல்லாமல் உலகம் பிரியாதே. நீங்க இல்லாமல் எப்பொழுது பிரியாதே. ஏசப்பா, ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசப்பா, ஏசப்பா
என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா. சபையா கேட்போமா கடைசியா? ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடு. ஏசப்பா ஏசப்பா சொல்லுங்கப்பா நாங்க செஞ்சிடுறோம். செய்யணும்னா சொல்லுங்கப்பா. உங்க ஆசைதா உங்க ஆசைதா எனது ஆசை. மனம் திறந்து நம்ம எல்லாரும் ஆண்டவரை பார்த்து உண்மையா இதை மீன் பண்ணி சொல்லுவோமா? உங்க விருப்பம் தான் எனது. உங்க விருப்பம் மட்டும்தான்ப்பா. விருப்பம் தான் எனது. உங்க ஆசைதான் உங்க ஆசைதான் சொல்லுவோமா? உங்க ஆசைதான்ப்பா என்னுடைய ஆசை. உங்க விருப்பத்தை என்னுடைய விருப்பமாய் மாற்றுங்கப்பா. எனது விருப்பமே உங்க விருப்பம் தான் எனது விருப்பமே. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். அப்பா இந்த நேரத்திலும் கர்த்தாவே எங்களுடைய குடும்பங்களுக்கு, எங்களுடைய குடும்ப தலைவர்களுக்கு, ஆண்டவரே குடும்பத்தை நடத்தி செல்ற பெற்றோருக்கு, ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கு, இந்த சபைக்கு, எங்களுடைய போதகருக்கு, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே நாங்கள் என்னத்தை செய்யணும் நீங்க சொல்லுங்கப்பா. எங்களுடைய பார்ட் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. இந்த ஊழியத்தில் எங்களுடைய பார்ட் என்ன ஆண்டவரே? இந்த சபையில் எங்களுடைய பார்ட் என்ன? எங்களுடைய பகுதி என்ன? நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லுங்கப்பா. ஆண்டவரே எங்க குடும்பத்துல நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு சொல்லுங்கப்பா. ஆண்டவரே நாங்க உங்க ஆசையை எங்களுடைய ஆசையா மாற்றிக்கொள்ள, உங்க விருப்பங்களை எங்களுடைய விருப்பங்களா மாற்றிக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா. எங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இது எங்களுடைய பாட்டா மாறட்டும். ஒவ்வொரு நாளும் இது எங்களுடைய ஜெபமாய் மாறட்டும். உங்களுடைய விருப்பமும் உங்களுடைய ஆசையும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் நாங்க கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, எங்களுடைய எதிர்காலத்துல, எங்களுடைய சபையில, எங்களுடைய ஊழியத்துல உங்களுடைய ஆசையும் உங்களுடைய விருப்பமும் நிறைவேறும்படியாக நாங்க கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய சித்தத்தை மீறி வேற எதையும் நாங்க செய்திடக்கூடாதப்பா. உங்களுடைய சித்தத்திற்குள் நடக்க எங்களுக்கு கிருபையை தாங்க, ஞானத்தை தாங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். 4வது வசனத்திலிருந்து படிக்கலாம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சிலவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலுவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா. அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் 4 விதமான பேர் அவருடைய ஊழியத்தை பற்றி எழுதுறாங்க. சுசேஷன் எழுதுறாங்க. மத்தேயு எழுதுறாரு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதுறார். யோவான் இவங்க எல்லாரிலிருந்து வேறுபட்டவரா எழுதுறார். காணவர் கல்யாணம் வேற எதுலையும் நம்ம என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. இந்த சிலவாம் குளத்தை பற்றிய விஷயங்களை எதையும் படிக்க முடியாது. பெதஸ்தா குளம் பற்றிய விஷயங்களை நம்ம வேற எதுலையும் என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. 4 பேரும் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம 4 பேர் போய் ஒரு விஷயத்தை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னொன்றுக்கு ஒருத்தருக்கு ஒன்று என்ன செய்யும், ரொம்ப அட்ராக்ஷன் கொடுக்கும். அதை தான் நம்ம முக்கியமாக என்ன பண்ணுவோம், மற்றவங்கள்ட்ட சொல்லுவோம், இல்லைன்னா எழுதுவோம். நம்ம 4 பேர் போகிறோம், ஒரே இடத்துக்கு போகிறோம், ஒரே விஷயத்தை பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் மைசூர் சுற்றுலா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒரு சிலருக்கு அரண்மனை ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு அந்த பிருந்தாவன் கார்டன் ரொம்ப பிடிக்கும் இல்லை? அப்போ அங்கே என்ன விசேஷமான காரியங்கள் இருக்கோ ஒரு சிலருக்கு ஒவ்வொன்று பிடிக்கும். அவங்க அதை பற்றி தான் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இது அப்படிம்பாங்க. அரண்மனை ரொம்ப சிறப்பாக இருந்தது, நானும் கூட போயிருக்காங்க, எனக்கு அரண்மனை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போ எவ்வளோ பெரிய அரண்மனை, எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் சிலர் என்ன நினைக்கிறாங்க, கார்டன் எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று. அது மாதிரி யோவான் கொஞ்சம் வித்தியாசமாக அவருக்கு என்னெல்லாம் அவருக்கு ஈர்ப்பு இருந்ததோ அந்த விஷயங்களை அவர் எழுதுகிறார். ஒருவேளை எல்லாரும் ஒரே காலகட்டத்தில் எழுதினாங்களா அல்லது விடுபட்டதை ஒருத்தர் எழுதினாரா எனக்கு புரியல. அதை பார்க்கும்போது ஆவியானவர் எப்படியோ செஞ்சிருக்கார் அந்த காரியத்தை. அவர் விட்டதை இவர் விட்டதை அவர், அப்படி மாற்றி மாற்றி என்ன பண்ணிட்டாங்க, விடுபடாதபடிக்கு எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு சிலவாம் குளம், இதுக்கு முன்னால் பெதஸ்தா குளம், இப்படி இந்த மாதிரி குளம்லாம் அங்கே எருசலேமில் இருக்குன்றதே நமக்கு தெரியாது. ஒரு வித்தியாசமான அற்புதத்தை இந்த இடத்துல அவர் எழுதுகிறார். அந்த அற்புதம் எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல அவர் இயேசு சொல்கிறார், எழுதுறார். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்யணும்னு இயேசு சொல்றார். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது அப்படிங்கிறார். அதுதான் நம்ம ஏசாயாவில் கூட படிக்கிறோம் இல்லை? இருள் பூமியை, காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் என்மேல் கர்த்தர் உதிப்பார், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு இருள் சூழ்ந்த நேரம் வருமா என்றால் இயேசுவே சொல்றாரு வரும் என்று சொல்லுகிறார். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்றார். அப்ப அது இந்த மாதிரி ஒரு பகிரங்கமா காரியங்களை செய்ய முடியாத காலமா கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். அப்படிப்பட்ட காலங்கள் வரக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட காலங்கள் வருமானால் அது ரொம்ப கடினமானதாக இருக்கும். இப்பவே இவ்வளவு கடினமானதாக இருக்குமானால் இன்னும் காரியங்கள் கடினமானால் அது எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த இடத்துல நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அவரு யோவான் 8ஆம் அதிகாரத்திலையும் என்ன சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் இல்ல, சாரி யோவான் 12ஆம் அதிகாரத்தில் இல்லையா, படிக்க வேண்டாம். நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு யோவான் 12 தான் ஆண்டவர் பேசுறார் இல்லையே. எங்க பேசுறாரு, 12 இருக்கா? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நம்ம இதை படிச்சிடலாம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு ஒரு ஒளியா அவர் இருக்கிறேன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. விசுவாசிகளாகி நம்ம கொஞ்சம் நம்மை பற்றி நாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து ஒரு விஷயத்தை நாம் கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிட்டோன்னா நல்லா இருக்கும். இயேசு எப்படி உலகத்தில் இருக்கும்போது உலகத்துக்கு ஒளியாக இருந்தாரோ அதே மாதிரி நாம் இருக்கிற வரைக்கும் ஒரு எழுந்து பிரகாசிக்கிற, எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக, எரிந்து பிரகாசிக்கிற ஒரு தீபமாக, யாவருடைய கண்களுக்கும் நாம் ஒரு வெளிச்சத்தின் மக்களாக, மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆட்களாக தேவன் நம்மை வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இயேசு அவர் இருக்கிற வரைக்கும் அந்த உலகத்துக்கு என்ன இல்லைன்னு சொன்னாரு, நான் இருக்கிற வரைக்கும் இருளிங்க ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப நாம இருக்கிற வரைக்கும் அந்த உலகத்துல என்ன வந்துடக்கூடாது, இருள் வராதபடிக்கு
அந்த இருளை தடுத்து நிறுத்துகிற ஒரு வெளிச்சமாக, அந்த இருளை தடுத்து நிறுத்துகிற ஒரு ஒளியாக, பிசாசை விரட்டுகிறவர்களா, பிசாசு கிரியைகளை அழிக்கிறவர்களா, நோயை விரட்டுகிறவர்களா, நோயின் தாக்கங்களை எல்லாம் சரி செய்கிறவர்களா, இல்லை பிரச்சனைகளை சரி செய்கிறவர்களா, பலவீனர்களுக்காக ஜெபித்து பலவீனங்களை பலனாய் மாற்றுகிறவர்களா, அற்புதங்களுக்காக ஜெபித்து அற்புதங்களை கொண்டு வருகிறவர்களா, வேலை இல்லாதவங்களுக்காக ஜெபிச்சு வேலை கிடைக்க செய்கிறவர்களா? இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் சாத்தானுடைய ஆதிக்கத்தை மேற்கொண்டவர்களாக, சாத்தான் ஆதிக்கம் செலுத்த முடியாத அளவிற்கு நாம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்க வேண்டாம். அதுதான் அதுக்கு அர்த்தம். சாத்தான் என்ன பண்ணக்கூடாது? ஆதிக்கம் செலுத்தாதபடிக்கு நாம் இருக்கிற வரை இந்த தலைமுறையிலே, இந்த காலத்திலே நாம் தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். நம்முடைய ஆதிக்கம், அதாவது தேவனுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கத்தக்கதான ஒரு செயல்பாடு இருக்க வேண்டும். இயேசு இருந்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னா, அவர் இருந்த வரைக்கும் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சோ அவர்கிட்ட வந்தவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணாரு? செஞ்சார். அவரால் செய்ய முடியலன்னு யாரையும் அவர் என்ன பண்ணவே இல்லை, திருப்பி அனுப்பவே இல்லை. என்னால் செய்ய முடியாதுப்பா, இது ரொம்ப கஷ்டமானது, இதெல்லாம் என்னால் செய்கிற அளவுக்கு எனக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் யாரையும் திருப்பி அனுப்பல. அதுதான் அவருக்கு இருந்த ஆதிக்கம். அது எவ்வளோ பெரிய ஆதிக்கம்னு நீங்கள் யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் செஞ்சார். செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணார்? ஆண்டவர் செஞ்சார். இவைகளை ஆண்டவர் உலகத்தில் ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லி இதையெல்லாம் சொல்லிட்ட பிறகு தரையில் துப்பி உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. இந்த குருடன் யாருன்னா பிறவி குருடன். இந்த 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 இன்சிடெண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக ஏன் எழுதுறாங்கன்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு திடீர்னு கண்ணு தெரியாமல் போன ஒருத்தனை கண்ணு தெரிஞ்சுக்கிட்டே இருந்து திடீர்னு தெரியாமல் போயிடுச்சு, அவனை சோமாக்கிட்டாருன்னு கூட சொல்லாதபடிக்கு பிறவி குருடனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு பிறவி குருடனுடைய கண்களை ஆண்டவர் எப்படி சுகமாக்குறாரு? பிறவி குருடன் அது பிறவியிலேயே ஏற்பட்ட குறைபாடு, பிறவியிலிருந்தே அது இருக்குது. அதை ஆண்டவர் எப்படி குணமாக்குகிறார்? அப்போ ஆண்டவர் எப்படி குணமாக்குகிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் பாதியில் வந்த நோயாக இருந்தாலும் சரி, திடீர்னு வந்த நோயாக இருந்தாலும் சரி, பிறவியிலே இருந்து இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எதுவானாலும் என்னால் குணமாக்க முடியும் அப்படிங்கிறத தான் ஆண்டவர் அந்த இடத்துல காண்பிக்கிறார். எதுவாக இருந்தாலும் என்னால் என்ன செய்ய முடியும்? குணமாக்க முடியும். என்னால் குணமாக்க முடியாதது ஒன்றுமே இல்லைங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு கூட அவர் என்ன பண்ணுறாரு? அவர் தரையிலே துப்பி உமிழ்நீர்னாலே சேற்றை உண்டாக்கி அதை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, இதை நீங்கள் படிக்கும்போது எப்படிங்க கண்ணில் சேத்தை பூச முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது அது ஒரு சரியான அந்த மொழிபெயர்ப்பில் படித்து ஒரு வேத பண்டிதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண் இமைகள் ரெண்டும் திறக்காமலே இருந்ததான் அவனுக்கு. அதான் பிரச்சனை. இப்போ கண் இமைகள் ரெண்டும் நமக்கு என்ன பண்ணியிருக்க? திறந்துருக்குது. நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். இதுவே இல்லாமல் மொத்தமாகவே அவனுக்கு மூடி இருந்துதான். அதனால தான் அது மேலே சேத்தை பூசுறாரு அவர். கண்ணில் கொண்டு போய் சேத்தை பூச முடியுமா? அப்படியே கண்ணில் கொண்டு போய் சேத்தை பூசினா என்ன எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? அவனுக்கு இந்த இமைகளே திறக்காம இருந்திருக்கு. கண்ணிமைகள் ரெண்டுமே திறக்காம மொத்தமாக மூடி, ஆகவே அந்த இடத்துல கண்ணு இருந்தா இல்லையான்னு நமக்கு தெரியல, ஆனா மொத்தமாகவே அது மூடி இருந்திருக்கிறது. இப்படிதான் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல ஒரு சிருஷ்டிக்கும் வல்லமை என்ன, அவருடைய உமிழ்நீர், அந்த மண், இதெல்லாம் அவருடைய சிருஷ்டிக்கும் வல்லமைக்கு அடையாளமாக, கண்ணே இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் சேறு உண்டாக்கி அதை பூசி, நீ போய் சீலவாம் குளத்துல என்ன பண்ண, கழுவு அப்படிங்கிறாரு. அவனுக்கு கண்ணே வருது அந்த இடத்துல.
கண்ணு வந்துருச்சு அவனுக்கு. இந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை நாம நினைச்சு பார்க்க கூட முடியாது. சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்றார். அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. அவனுக்கு அவர் யாருன்னு தெரியாது, இது நடக்குமா நடக்காதுன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் அவர் சொல்றத கண்ணு தான் இல்லையே தவிர அவனுக்கு அவர் சொல்றத நம்பி விசுவாசிக்கிற அளவுக்கு என்ன இருந்தது? அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அவனுடைய விசுவாச கண்கள் ஒன்றும் குருடா இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு 39வது வசனத்துல, காண்கிறவர்கள் காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள், அதான் அப்படியே இந்த உலகத்தை பார்க்கிறார் ஆண்டவர். காணாதவர்கள் காண்கிறார்கள், காண்கிறவர்கள் என்னவா இருக்கிறாங்க? குருடரா இருக்கிறாங்க. இப்படி ஒரு அதிசயத்தை, இப்படி ஒரு சீலோவாம் குளத்தில் போயிட்டு அவன் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது அவனுக்கு என்ன எப்படி இருந்திருக்கும்? அவனை பற்றி அவனுடைய உணர்வுகள்லாம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு நான் யோசித்து பார்க்குறேன். இந்த அற்புதம் செய்த ஆண்டவரை இந்த நேரத்தில் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட, நாம் போய் ஜெபிக்கிற இடங்களில் கூட, நம்முடைய பர்சனல் லைஃப்பில் கூட ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களை அவரால் செய்ய முடியும், செய்வார். நாம் அமைதியாக காரியங்களை செய்து கொண்டிருந்தால் போதும், ஆண்டவர் செய்வார். அயலகத்தாரும் அவன் குருடனாக இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்கள் அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். அவன் ரொம்ப ஓப்பனா வந்து என்ன செஞ்சிட்டான்? நான் தாங்க அது. நீங்க ஏன் சந்தேகமா பாக்குறீங்க? நானே தான். குருடனா உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, நான் தான் அது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம சாட்சி சொல்லும்போது சிலர் வெட்கப்படுவாங்க, மறைச்சு மறைச்சு பேசுவாங்க. மறைச்சு பேசணுன்ற அவசியம் இல்லை. சாட்சி சொல்லும்போது பார்த்துருக்கீங்களா? அவங்க எதுவுமே செய்யாத மாதிரி கொஞ்சம் பாலிஷ்டாக என்ன பண்ணுவாங்க? பேசிக்கிட்டு இருப்பாங்க. சிலர் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுவாங்க. வெளிப்படையாக சொன்னால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம். வெளிப்படையாக சொல்லலைன்னா நம்ம அதை சொன்னால் இன்னைக்கு நம்மளை மதிக்க மாட்டாங்களேன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இன்னைக்கு நம்மளை ரொம்ப மதிப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஆளா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? அதனால தான் வெளிப்படையாக ஒத்துக்கிட்டான், நான் தாங்க அது. அவங்க கூட சொல்லியிருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்கு, நம்மளும் இல்லைன்ட்டு டபாய்ச்சிட்டு போயிடலாம். நான் இல்லைங்க, அது யாருன்னு தெரிலங்க, வேற யாராவது இருக்கும். நான் எங்கே பிச்சை எடுத்தேன்? எப்போ நான் பிச்சை எடுக்கிறத நீங்கள் பார்த்தீங்க? அவன் குருடனா ஒத்துக்கிறான்னா பிச்சை எடுத்ததையும் என்ன பண்ணுறான்? ஒத்துக்கிடுறான். பிச்சைக்காரனா இருந்திருக்கான். நான் ஒரு பிச்சைக்காரனா இருந்தேன்னு சாட்சியில் எவனாவது சொல்லுவானா? கேளுங்க. ரட்சிக்கப்பட்ட பிச்சைக்காரன் கூட என்ன பண்ண மாட்டான்? நான் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தாரு, அவர் என்னை சாட்சியாக மாற்றி இருக்கிறார் நான் சொல்லுவான்? சொல்ல மாட்டான், வெக்கம். பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோன்னு சொன்னா நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு. ஆனால் அவன் சொல்கிறான், நான் தாங்க. அல்லேலூயா. எல்லார்கிட்டையும் சொல்கிறான். யூதர்கள் வந்து அவனை மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறாங்க, உன்னை குணமாக்கணும். எனக்கு யாருன்னு தெரியாதுங்க, ஒருத்தர் இந்த மாதிரி செஞ்சாரு, சீலோவாம் குளத்தில் போய் கழுவுனாரு, கழுவுனா எனக்கு என்ன பண்ணுச்சு? சோகம் கிடைச்சிச்சு. பரவாயில்ல, நீ விட்டுரு, அந்த மனுஷன் பாவின்னு எங்களுக்கு தெரியும், அந்த மனுஷன் ஓய்வு நாளை மதிக்காதனால அவன் பாவியாக தான் இருக்கணும்னு இவங்கெல்லாம் சொன்னாங்க. அவர் பாவியா நல்லவரா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, அவர் எனக்கு கண் பார்வையை கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது கேட்குறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு, நீ என்ன நினைக்கிற அவரை பற்றி? அவர் தீர்க்கதரிசிங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறா? அவர் யாரு? அவர் தீர்க்கதரிசி. 17வது வசனத்தில், அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய்? அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, இது உங்க மகன் தானா
இந்த உலக மகா மோசமான ஆளுங்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பரிசேயர்கள். விடமாட்டேங்கிறாங்க. இவங்களும் எதுவும் செய்ய போறதில்லை. நல்ல காரியம் நடந்தால் அதையும் என்ன பண்றது இல்லை, விடுறதே இல்லை. இவன் தானா, இவன் எப்படி பார்வை அடைஞ்சான் உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அவங்க சர்ச்சில் ரொம்ப ஸ்ட்ராங் மெம்பர்ஸ் அவங்க அப்பா அம்மா. அவங்க பார்த்தாங்க இவங்களுடைய திருட்டுத்தனம்லாம் அவங்களுக்கும் தெரியும்ல. அவங்க சொன்னாங்க எங்கள் மகன் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவனுக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சதுனால எங்களுக்கு தெரியாது. அவன் நல்ல வயசு இருக்கு அவனுக்கு, அவன் ஒன்றும் குழந்தை இல்லை, அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது, எங்கள் தேவாலயத்துக்கு தங்களை புறம்பாக்கிடுவாங்களோ அப்படின்னு பயந்து அவங்க வேற வழி இல்லாமல் அப்படி சொன்னாங்களாம். எப்படி பாருங்க, எப்படி அந்த காலத்திலேருந்தே மெம்பர்ஷிப்பை கட் பண்ணிடுவோம், கல்யாணம் நடத்த மாட்டோம், கல்லறையில் இடம் கொடுக்க மாட்டோம், இப்படி சொல்லியே காலாகாலமாக சர்ச்சு நடத்துகிற நிறைய பேர் இருக்காங்க. எதை கட் பண்ணிடுவோம்? மெம்பர்ஷிப்பை கட் பண்ணிடுவோம். கல்யாணம்லாம் இங்கே நாங்கள் நடத்த மாட்டோம், கல்லறையிலெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம். அதனாலேயே நிறைய வயசானவங்க அந்த சர்ச்சை விட்டு வர்றதே இல்லை. நம்மளே போய் சேர்ற நேரம் வந்துருச்சு, அப்புறம் எங்கே கொண்டு போய் போடுவாங்களோ நம்மளை தெரியாது. அதனால இங்கேயே இருப்போம், இவங்க நல்ல இடத்துல கொண்டு போய் போடுவாங்க. செத்து போயிட்ட பிறகு எங்கே போட்டால் என்ன இருக்கு சொல்லுங்க? அது ஒன்றும் இல்லை அதில். அதை போய் பெருசாக நினச்சிக்கிட்டு நம்ம ஆளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எந்த கல்லறையிலையுமே இடம் இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? மெட்ராஸில் எந்த கல்லறை தோட்டத்துலையுமே இடம் இல்லை. கல்லறை எங்கேயும் கட்டவே முடியாது, கல்லறை எங்கேயும் கட்ட முடியாது. ஈவன் வரி பண்ணுறதுக்கு முந்தி காசிமேட்லையாவது கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க, அவனுங்களே எங்கள் அம்மாவுக்கே கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. நான் ரொம்ப சொல்லி எப்பா கொஞ்சம் ஒரே ஒரு இடம் கூடப்பா. அதுக்கு பிறகு இப்போ போனால் இல்லை சார் அப்படின்ட்டாங்க, இடமே இல்லை, சுத்தமாக இல்லை. அதனால் எல்லா இடத்துலையும் இடம் இல்லை ஒன்றும், அதனால் கவலைப்பட வேண்டாம். எங்கேயுமே இடம் இல்லை. நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, விடுங்க. சோத்திரம். அது வரும்போது மற்றவங்க பார்த்துக்குவாங்க. அது வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? மற்றவங்க பார்த்துக்குவாங்க, அது நம்ம கையில் இல்லையே. அதனால் அந்த காலத்துலேருந்தே இப்படி மிரட்டி உருட்டி ஜனங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஜபாலயத்துக்கு புறம்பாக்கிடுவோம், ஜாக்கிரதை, ஆலயத்திலேயே வச்சுக்க மாட்டோம், உங்களை மெம்பர்ஷிப்பை கட் பண்ணி வெளியே அனுப்பிடுவோம், இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படி இப்படின்னு அந்த காலத்துலேருந்தே மிரட்டி இருக்கிறாங்க ஜனங்களை. கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாக இருக்கிறான். 23வது வசனத்தில் என்று அவனையே கேளுங்கள் தாய் தகப்பன் என்ன பண்ணாங்களா சொல்லிட்டாங்களாம். மறுபடியும் அவனை நோக்கி உனக்கு என்னதான் செய்தான், அதான முதல்ல சொல்றான். அதாவது இவங்களுக்கு தாங்க முடியலங்க, வயிற்றெரிச்சல். இவன் குருடனாவே இருந்து செத்துட்டா கூட அவங்களுக்கு சந்தோஷங்க. அவன் குருடனா இருந்து பிச்சைக்காரனாவே இருந்து செத்து போயிட்டா கூட அவங்களுக்கு சந்தோஷம். இவன் கண்ணு தெரிஞ்சிருச்சே, இது வந்து உலகத்துக்கே ஒரு பெரிய அதிசயமாச்சே. எல்லாரும் என்ன பண்ண தொடங்குவாங்க, இந்த கண்ணை யாரு திறந்தாரோ அவர் பின்னால் எல்லாம் போவாங்க. அதனால இது ஏன் நடந்துச்சு, இப்படி நடந்திருக்க கூடாது, இவன் குருடனா இருந்திருந்தா கூட பரவாயில்லையே. அதனால தான் ஒரு தடவை அவங்கிட்ட, 2வது தடவையும் அவங்கிட்ட நீ என்ன நினைக்கிற, 3வது தடவை அவங்க அப்பா அம்மா கிட்ட, 4வது தடவை அவங்கிட்ட. 4வது தடவை என்ன கேட்குறாங்க, மறுபடியும் அவனை நோக்கி உனக்கு என்னதான் செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான். அவன் சொன்னான், ஐயா நான் உங்களுக்கு முன்னாலேயே சொன்னேன் ஐயா விவரமா, நீங்கள் தானே கேட்கவே மாட்டேங்கிறீங்க, மறுபடியும் சொல்லணுமா ஐயா. அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனது உண்டோ? அவனும் யூதன் தானே, அவனுக்கும் அந்த திமிர் இருக்குமில்ல. அவங்க திருப்பிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், திருப்பி கேட்டான், நீங்கள் இவ்வளவு சீரியஸாக கேட்குறீங்கன்னா நான் நினைக்கிறேன் நீங்கள்லாம் அவருக்கு சீஷர் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்குதா. அவனுக்கு சர்ச்சு விஷயங்கள்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான். அவள் தான் எடுத்தாங்க ஒரு பெரிய பிரசங்கம் எடுத்து, அப்பொழுது அவர்கள் அவனை வைது அவனை என்ன பண்ணுறாங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுறாங்க. மடையா என்ன பேசுகிற நீ, பிச்சைக்காரனை பிச்சை எடுத்துட்டு கிடந்தவன் நீ என்னடா பேசுகிற அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டி அவனை, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசையினுடைய சீசர், மோசையோட தேவன் பேசினார் என்று அறிவோம்,
இவன் எங்கே இருந்து வந்தவர் என்று அறியோம். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அதாவது இது முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற வேலையை இந்த பரிசேயர்கள் செய்யறாங்க. இப்போ உலகத்துல நீங்க நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறது இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய டிவியில பார்ப்பீங்க. முழு பூசணிக்காய் நல்லா தெரியுது, எவ்வளவு பெருசா இருக்கு பூசணிக்காய், ஊருக்கே தெரியுது. நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, பூசணிக்காய் பெருசா நல்லா தெரியுது. ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்காங்க, அக்கிரமம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் உலகத்துக்கு நல்லா என்ன பண்ணுது தெரியுது. இதை மொத்தமா அப்படியே சோத்துல மறைக்கிறது எப்படிங்க? பூசணிக்காயை சோத்துல மறைக்க முடியுமா? நீங்க எவ்வளவு சோறு வடிச்சு கொட்டுவீங்க அதை மறைக்கிறதுக்கு? பூசணிக்காய் ரொம்ப பெருசா இருக்குமே. இப்ப இந்த மாதிரி இந்த யூதர்கள், இந்த பரிசேயர்கள் இந்த முழு பூசணிக்காயை மறைக்க முயற்சி பண்றாங்க. கண்ணே திறந்துருச்சு, ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. இவன் கண்ணை திறந்தவர் யாருன்னு ஊராருக்கு தெரியும், இவனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், இவனுக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஆனா இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, உன் கண்ணை திறந்தது யாரு யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஒரே ஆள் தான் இந்த ஊர்ல இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு நம்ம ஊழியத்துக்கெல்லாம் உழ வச்சுக்கிட்டு நம்மளை எல்லாம் விடாம துரத்திக்கிட்டு அடிக்கிறாரு. இவரை, இந்த ஆளு என்ன நம்மளுக்கு வம்பா இருக்காரு, நமக்கு பெரிய சேலஞ்சா இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நார்த்ல எல்லாம் மிஷினரிகள் அடிக்கிறாங்க, மிஷினரிகளுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க படிக்கிறீங்கல்ல. அதெல்லாம் ஏன் அப்படின்னு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாரு, இந்த மலையில வாழ்ற இந்த காட்டுவாசி மக்கள் இருக்காங்கல்ல, அங்க கிடைக்கக்கூடிய ரொம்ப விலை மதிக்க ரொம்ப பெரிய ரொம்ப காஸ்ட்லி நட்ஸ் எல்லாம் அங்கதான் கிடைக்குது. அதனுடைய வேல்யூவே அவங்களுக்கு தெரியாதான். இதை கீழே இருக்கக்கூடிய அந்த பெரும் முதலாளிகள் கொஞ்சம் காசு கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவாங்களாம். இப்போ மிஷினரிங்க போய் அவங்கள எஜுகேட் பண்ணி அவங்கள ரட்சிப்புகளை வழி நடத்தி அவங்களுக்கு படிப்பு கொடுத்து எல்லாம் சொல்லி கொடுத்து இந்த நட்ஸ் எல்லாம் கடையில் என்ன விலை விற்குது, இது எவ்வளவு காஸ்ட்லியானது, இதனால எவ்வளோ உங்களுக்கு லாபம் கிடைக்கும், இதை நீங்கள் இந்த விலைக்கு விற்காதீங்கன்னு இதெல்லாம் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. மிஷினரிகளை அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? அதுக்கு தான் அடிக்கிறாங்களா. அவங்க கன்வர்ஷனை பற்றியெல்லாம் யாருமே பயப்படல, அது அவங்களுடைய பிரச்சனையே இல்லை. அது எல்லாத்த விட கன்வர்ஷன் நடக்கும்போது, இந்த மாற்றங்கள் ஏற்படும் போது அவங்க நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த ஆளு இந்த ஊழியம், ஆண்டவருடைய ஊழியம் இவங்க யாருமே எதுவுமே செஞ்சதே இல்லை. ஒரு வியாதியஸ்தரை கூட இவங்க சுகமாக்கினது இல்லை. ஆனால் இவர் கண்களை திறக்கிறாரு, காதுகளை திறக்கிறாரு, குருட முடவனை நடக்க வைக்கிறாரு. இப்படி நிறைய நடக்க 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 இவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி போச்சு. என்னடா இது, இப்படியே போனால் நம்ம ஊழியமே என்ன பண்ணாது, நடக்காது போல தெரியுது. சில இடங்கள்ல என்ன பேசுகிறாங்க தெரியுமா? மெட்ராஸில் எல்லாம் இப்போ எல்லாம் கிறிஸ்டியன் ஆகிட்டாங்க, எல்லாம் கிறிஸ்தவ சபைகளுக்கு தான் போகிறாங்க, நம்ம கோயிலெலாம் மூட வேண்டியது தான் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அதுக்கு தான் இப்போ கலாட்டா பண்ணிட்டு கிடக்குறாங்க. என்ன இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரியான நடைமுறை பிரச்சனைகள் அவங்களுக்கு நிறைய வந்துடுது இல்லை. பவுல ஒரு இடத்துல அடித்தாங்க, எபேசியருடைய தியானாலே பெரியவள்னு சொன்னாங்க, அடிக்க வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? பவுல் அந்த ஊரில் பிரசங்கம் பண்ணாரு, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க, விக்கிரங்கள்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. அந்த ஊரில் வியாபாரமே விக்கிரகம், அந்த வியாபாரம் தான். அந்த ஊரில் வியாபாரமே எதுதான்? விக்கிரகம் செஞ்சு விற்கிறது தான் வியாபாரமே. எல்லாருடைய தொழிலும் அடிபட்டு போயிடுச்சு, ஒருத்தனுக்கும் வியாபாரம் நடக்கலை. வியாபாரம் நடக்கலைன்னா உடனே எல்லாம் பார்த்தான், ஐயோ இது என்னன்னா மொத்தமாக வியாபாரத்தையே நிறுத்திட்டாங்களே, இந்த ஆளுங்க வியாபாரத்தையே நிறுத்திட்டாங்களே, அதுக்கு தான் சண்டை போட்டாங்களே தவிர ஆளுங்க ரட்சிக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம நிறைய பேர் வியாபாரத்தை பாதிக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை. நம்மளால நிறைய பேர் வியாபாரம் என்ன பண்ண மாட்டாங்குது, ஆக மாட்டேங்குது.
நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தால் வியாபாரம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? அந்தந்த வியாபாரங்கள் இல்லையா, அதுக்குன்னு சில வியாபாரங்கள் இருக்கு, இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே தானே போகும். அந்த மாதிரி ஆண்டவருடைய ஊழியமானது அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. அதனால தான் இதை எப்படி தான் மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி, இது நீங்கள் எங்கேருந்து வந்தாருன்னு உங்களுக்கு தெரியலையா, இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை என்று அறிந்திருக்கிறோம், ஒருவன் தேவபக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார், பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவன் நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்க அப்படின்னு அவன் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டான். இவங்க ஒரு பிரசங்கம் பண்ணா பதிலுக்கு அவன் ஒரு பிரசங்கம் பண்ணுறான். அல்லேலூயா. இப்போ அவன் பிரசங்கத்தை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப வயித்தறிச்சல் ஆயிடுச்சு. என்னடா இவன் போய் நமக்கு பிரசங்கம் பண்ணுறான், நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான், கண்ணு தெரியாமல் இருந்தான், இன்னைக்கு வந்து யாருக்கு பிரசங்கம் பண்ணுறான், நமக்கு பிரசங்கம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை புறம்பே தள்ளி விட்டார். அவங்களால முடிஞ்சது என்னது? அவனை இவ்வளோதான் செய்ய முடியும் அவங்களால, அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அவன் கண்ணு திறந்தது தான். அவன் கண்ணை திறந்தவர் உண்மை உள்ளவரா இருந்தார், எல்லாம் அவனுக்கு தெரியும். அப்போ தான் ஆண்டவர் அங்கே வரார். 35வது வசனத்தில் இயேசு அதை கேள்விப்பட்டு, நீ தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா? ஆண்டவரே, நான் விசுவாசமாக இருக்கும்படி அவர் யார் என்றான். நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான். ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். ரொம்ப நல்ல அதிகாரங்க, ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம். எவ்வளோ அருமையான வசனங்கள் இருக்கு. எல்லாரும் அவனை புறம்ப தள்ளின உடனே அவர் போய் அங்கே நிற்கிறார். நீ விசுவாசிக்கிறியாப்பா, தேவகுமாரனை விசுவாசிக்கிறியா? ஆண்டவரே, அவர் யாருன்னே எனக்கு தெரியல, கண்ணு திறந்துச்சு அவ்வளோதான், அவர் யாரு என்ன விவரமே இல்லை எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அப்படி எவனாவது ஒருத்தனுக்கு கண்ணு திறந்துருச்சுன்னா அவனை நம்ம கூடயே வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம். நம்ம இந்த பாருங்க, இவர் தான் அந்த கண்ணு தெரியாமல் இருந்த பார்வை அடைஞ்சவர். பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் அவன் சொல்கிறானோ இல்லையா, நம்ம சொல்லிடுவோம். அவன் பேசாம தான் இருப்பான், நம்ம என்ன பண்ணிட்டு அலைவான். இவர் தான் கண்ணு தெரியாமல் இருந்துச்சு, நான் ஜெபம் பண்ணி கண்ணு திறந்துருச்சு பாருங்க, இவர் தான் இருந்தால் அவன் ஆமான்னு எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த வேட்பாளர்கள் பார்த்தீங்களா, காலையில் நான் யூடியூப் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம சிஎம் வந்து அப்படி வாக்கிங் போய்கிட்டே பிரச்சாரம் பண்ணுறாராம். சும்மா ஒரு வாக்கிங் போகிறாரு, ஜனங்க தெருவில் அந்த ஊரில் வந்துருச்சுங்க ஜனங்க எல்லாம். அந்த ஊர் என்ன ஊர் அது, தஞ்சாவூரில் வந்துருச்சு. அந்த வேட்பாளரை பார்க்குற பாவம், அவர் எவ்வளோ நேரமாக இப்படி கை வச்சுட்டு நடக்கிறாரே தெரில. அவர் மணிக்கணக்காக அப்படியே அவர் யோசிச்சிருப்பார், காலில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு மாதத்துக்கு கையை இப்படியே தான் வச்சிருக்கணும். அவர் நிலைமைய யோசித்து பார்த்தா ரொம்ப பாவமாக தான் இருக்கு. அது வரைக்கும் அவர் அப்படி வச்சிருப்பாரு, அதுக்கு பிறகு நம்ம தான் அப்படி வச்சுக்கணும் அவர்கிட்ட போய். ஆண்டவா ஸ்தோத்திரம். அதனால வேடிக்கையா இருக்கு. நாம அவனை எப்போ போய் சந்திக்கிறார், எல்லாரும் அவனை தள்ளிட்டாங்க. அது போயிட்டு, நீ விசுவாசமா இருக்கிறியா, நீ பார்த்துருக்கிறவரை, நான் தான் அது என்று அவர் எவ்வளோ சிம்பிளாக அழகாக சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, வந்துடுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரொம்ப வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறாரு. குருடருடைய கண்களை எல்லாம் என்ன பண்ணுறாரு, திறக்கிறாரு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அவன்கிட்ட சொன்னார், காணாதவர்கள் காணும்படியாக, காண்கிறவர்கள் குருடராகும்படியா நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். நான் எதுக்காக வந்தேன்னா, ஒரு நியாய தீர்ப்புக்காகத்தான் வந்தேன். காணாதவர்கள் காணும்படியாக, காண்கிறவர்கள் குருடராகும்படியாக. ஆமென். உடனே அங்கே இருக்கிறவங்க பரிசேயர்கள் விடமாட்டேங்கிறாங்க. நாங்களும் குருடரோ? நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைப்பா.
அருமையானவர்களே, இது ரொம்ப நல்ல வேதாம பகுதி. ரொம்ப ரொம்ப ஆண்டவர் தன்னை ஆழமாக நிரூபணம் செய்த ஒரு பகுதி. அதனால் இந்த பகுதியை படித்து நீங்களும் ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிங்க. இது எதுக்காக நம்ம படிக்கிறோன்னா, ஆண்டவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர். அற்புதங்கள் எல்லாம் படிக்கும்போது உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அற்புதங்கள் செய்வார். அவர் அற்புதங்களை செய்வார். நாம் எழுந்திருந்து ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பெர்சியா பிரசன்னாங்கிற ஒருத்தங்க ஒரு ஜெப குறிப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. அவளுடைய தகப்பனார் ஒரு விபத்திலே ஒரு வெண்டிலேட்டரில் இருக்காரா. அவருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து, ஆனால் எஸ்டர்டே ரொம்ப சிக்காக இருக்கார், அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, நேற்றுலேருந்து ரொம்ப சிக்காக இருக்காருன்னு கேட்குறாங்க. ஆண்டவராகிய பிதாவே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் படித்தோமே யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடன், அவனுக்கு நீங்கள் எப்படி சுகம் கொடுத்தீங்கன்னு நாங்கள் படித்தோம். அதிசயமாக சுகம் கொடுத்தீங்க. ஒரு வித்தியாசமான வழியில் சுகம் கொடுத்தீங்க. ஆண்டவரே, நீங்கள் எவ்வளவு ஆளுமை மிக்கவர், எவ்வளவு அதிகாரம் மிக்கவர், எவ்வளவு ஆற்றல் உள்ளவர், எவ்வளவு வல்லமை படைத்தவர் என்பதை இவைகளெல்லாம் படிக்கும்போது நாங்கள் ஆழ்ந்து சிந்தித்து இதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுகமாக்குகிற வல்லமையை, அற்புதம் செய்கிற வல்லமையை, அதிசயம் செய்கிற வல்லமையை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை, மகத்தான அந்த வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வல்லமையுள்ளவராய் ஆண்டவர் கூட இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிஸ்டர் பெர்சியா பிரசன்னாவுக்காக துதிக்கிறோம். தாப்பனாருக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு ஆண்டவர் நல்ல சுகம் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இரக்கம் காட்டும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சரீரத்தில் ஒரு அதிசயமான விடுதலையை, சுகத்தை தந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து இந்த உபவாச நாட்களை ஆசீர்வதி. இன்னும் ஒரு வாரம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ச்சியாய் உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு பலனை தாரும், கிருபை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடல் சோர்வு வசதிகள் இன்றி உற்சாகமாய் உபவாசிக்கிறவர்கள் உபவாசிக்கவும் ஜெபிக்கவும் தேவையான எல்லா பலத்தையும் சத்துவத்தையும் கட்டளையிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போயிட்டு வாங்க. ஆமென்.